நம்ம பிஜி எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே. ஸோ ஆன் திஸ் டாக்டர்ஸ் டே நம்ம வந்து நம்மளுடைய பாத் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நாளையிலேருந்து நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெட்யூன் ஷெட்யூல், நம்ம சினாப்ஸோட ஸ்பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நாளையிலேருந்து தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஸ்லோ பேஸ்ல போவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஓரியன்டேஷன் தான். இந்த ஒரு 1 year 2 year வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஜேர்னி இருக்க போகுது, உங்க கூட யார் யாரெல்லாம் டிராவல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் ஓரியன்டேஷன். ஸோ வந்து ஸ்லோ பை ஸ்லோ, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு ஃபுல் ஃபிளெட்ஜுக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சினாப்ஸ் ஸ்பிரிண்ட்டுடைய ஓவர்வியூ. இப்போ நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து கொஞ்சம் பேர் வந்து நீட் 2026க்கு டார்கெட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் வந்து நீட் 2027க்கு டார்கெட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து ஒரு 1 year செட் ஒருத்தவங்க ஒரு குரூப் இருக்கீங்க, ஒரு 2 years செட் ஒரு குரூப் இருக்கீங்க. பர்டிகுலர்லி எல்லாமே ஒர்க்கிங் டாக்டர்ஸ். நம்மளுடைய பிளானே எதுக்கு, நம்ம இந்த ஸ்பிரிண்ட் எதுக்கு பிளான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் டைமை நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும் டு கெட் அ ட்ரீம் பிரான்ச் அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டே. ஸோ நம்ம வந்து இந்த ஓவர்வியூ, இந்த ஸ்பிரிண்ட் த்ரூ அவுட் இது உங்களுக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெய்லி நீங்க எப்படி இருக்கும், உங்களுடைய டே எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ வந்து டெய்லி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 60 MCQs இருக்கும். ஸோ வந்து நீங்க உங்களுடைய டார்கெட் வந்து நீங்க ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஸ்பிரிண்ட்ல நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 hours மினிமம் நமக்கு ஸ்பேர் பண்ணா போதும். ஸோ அந்த 2 hours உங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ஆல் 19 சப்ஜெக்ட்ஸ். நீங்க அந்த மாசம் படிக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து இருக்காது, த்ரூ அவுட் அந்த 19 சப்ஜெக்ட்ஸ்லயும் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த 19 சப்ஜெக்ட்ஸ்ல நீட் பேட்டர்ன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட்ல 200 கொஸ்டின்ஸ்ல அனாட்டமி எவ்வளோ பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வருங்கிறத டார்கெட் பண்ணி தான் நமக்கு இந்த 60 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ டெய்லி நீங்க இந்த 60 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா அந்த 19 சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரு டச் இருக்கும். அண்ட் வந்து வித் லிமிட்டட் டைம், நீங்க உங்க 60 கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும், உங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 35 minutes. அந்த 35 minutesக்குள்ள நீங்க அந்த 60 கொஸ்டின்ஸை வந்து நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இது நீங்க ஒரு ஹோல் டேல உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அந்த டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்றோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது அட் தி எண்ட் ஆஃப் நீங்க சால்வ் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு அந்த 60 கொஸ்டின்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹை yielding பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் கொஸ்டின், அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க ஃபுல்லா அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ரிமைனிங் டைம் வந்து நீங்க என்னென்ன படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு 1 monthக்கு வந்து நம்ம டார்கெட் போட்டுருவோம். ஸோ 1 monthக்கு வந்து ஆப்ஸ்ட்ரிக்ஸ் ஓஜி, இன்னொரு 1 month அவுட் ஆஃப் 2.5 monthsக்கு நீங்க ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் மட்டும்தான் படிப்பீங்க. போத் வந்து 2026 டார்கெட்டிங் குரூப் அண்ட் 2027 நீட் டார்கெட்டிங் குரூப், நீங்க 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் 2.5 monthsக்கு ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போறீங்க. ஏன் அப்படி? ஏன்னா வந்து நீங்க நினைக்கலாம் நான் 2026 எழுத போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஒரு ஸ்லோ பேஸ். ஏன்னா இனிஷியலாவே உங்களை டம்ப் பண்ணா கண்டிப்பா உங்களால ஒரு 1 year ஜேர்னியை கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 2.5 2.5 மாசத்துக்கு நீங்க ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் டீடைலா படிப்பீங்க. பர்டிகுலர்லி அட் 2 hours ஒன் டேக்கு நீங்க 2 hours மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு 2.5 months முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து செப்பரேட் ஆயிருவீங்க. அரௌண்ட் வந்து நீங்க அந்த ஆகஸ்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த 26 நீட் டார்கெட் பண்றவங்க மோஸ்ட்லி வந்து இந்த நீட்டும் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அந்த நீட் முடியறப்போ நீங்க செக்ரிகேட் ஆகி உங்களுடைய ஸ்பீட் வந்து 1 yearக்குள்ள அடுத்த நீட்டை டார்கெட் பண்ற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கிற மாதிரி இருக்கும். ஹூ ஆர் டார்கெட்டிங் 2027. ஸோ டெய்லி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு 60 கொஸ்டின்ஸ் 35 minutesல சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் 2 hours நம்ம கொடுக்குற ஹை yielding டாபிக்ஸ் அது ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸை நீங்க படிக்க போறீங்க. இந்த 2 hours நீங்க படிக்க போற ஹை yielding சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல் படி இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் படிப்பீங்க. ஸோ வந்து ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ்ல நீங்க வந்து என்னென்ன படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு
ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு கரிக்குலம். ஸோ நீங்க வந்து அவுட் ஆஃப் இந்த டோட்டல் ஓஜியை கம்பைல் பண்ணி 1 மந்த்ல நீங்க கவர் பண்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கு. அந்த ஒரு 1 மந்த்ல நீங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை யீல்டிங் டாபிக்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. ஹை யீல்டிங் டாபிக்ஸ் மெயினா உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமான இருக்கிற ஹை யீல்டிங் டாபிக்ஸ் வந்து லைவ் வெபினார் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து நீட்டுக்கு வந்து ஒரு 100 டாபிக்ஸ் வந்து ஓஜில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு 30 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷனே லைவா வந்து வீக்கெண்ட்ஸ்ல ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அது வந்து லைவ் வெபினாரா இருக்கும். அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 to 2 hours தான் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப டைம் என்ன வீக்கெண்ட்ல எல்லாம் உட்காந்து படிக்கணுமாலாம் இது பண்ண வேண்டாம். ஹை யீல்டிங் டாபிக்ஸ் ஒரு 30% வந்து ஒஜிஷியன் வந்து, அதாவது கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒஜிஷியனும் பீடியாட்ரிக்ஸும் இந்த 2.5 monthsக்கு ஒரு வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும் லைவா எடுப்பாங்க. ஒரு ரிமைனிங் ஒரு 30% ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனா கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஷெட்யூல்ல ஆட் ஆயிரும். ஸோ அந்த ஷெட்யூல் அன்னைக்கு நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஒரு வீக்ல வந்து உங்களுக்கு வீக்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ல ஒரு ஹை யீல்டிங் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, டெய்லி வந்து 60 MCQ சால்வ் பண்ணுவீங்க. ரிமைனிங் வந்து இப்போ இன்னைக்கு ஓஜிக்கு வந்து இந்த டாபிக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அனிமியா அண்ட் பிரெக்னன்சி படிக்கணும் அப்படின்னா அது வந்து எய்தர் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனா இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து ரெக்கார்டடா இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த ½ an hourல நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்க்கணும். ஸோ இல்ல வந்து சில டாபிக்ஸ் வந்து லெஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும். இது வந்து நீங்களே சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் பிரெக்னன்சி, ஒரு தைராய்டு ஹார்மோன் 2 times இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி ஃபேக்ட்ஸா இருக்கிறது, ஒரு பெல்விஸ், மெட்டர்னல் பெல்விஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பட் தே ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு உங்களுக்கு படிக்கிற மாதிரி ஈஸியா ஒரு நோட்ஸும் கொடுத்துருவோம். இந்த நோட்ஸ் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். இனிஷியல் இன்னொன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ மித்தது மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி இனிஷியலாவே கொடுக்க மாட்டோம். ஸோ வந்து நீங்க டெய்லி கன்சிஸ்டன்டா எங்க கூடவே உட்காந்து அந்தந்த டாபிக்ஸை படிப்பீங்க. அன்னைக்குள்ள டாபிக்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு படிப்பீங்க. ஆனா அது எண்ட் ஆஃப் தி 1 month உங்களுக்கு ஓஜி வந்து ஒரு 1 monthல ஃபுல்லா முடியும் போது நீங்க என்னென்னலாம் படிச்சீங்கிறதுடைய அந்த கன்சைஸ்டு மெட்டீரியலை கம்பைல் பண்ணி ஹை யீல்ட், மீடியம் அண்ட் லோ யீல்டுன்னு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி ரிவிஷனுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாசிவா எங்க கூட இருந்தா போதும். நமக்கு மெயின் மோட்டோ அந்த ஸ்பிரிண்ட்டுக்கு டெய்லி நீங்க 2 hours எங்க கூட டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, நாங்க கொடுக்குற நோட்ஸை மட்டும் படிங்க, மேமோட கிளாஸ் கன்சல்டன்ஸோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, என்ன டவுட்ஸ் அவங்க கூட சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிவிஷன் நோட்ஸ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் முடிய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து டெய்லி நோட்ஸ் வந்து உங்களுக்கு செக்ரிகேட்டடா தான் இருக்கும். என்னென்னலாம் ஹை யீல்ட் டாபிக்ஸ், அந்த என்னென்னலாம் மீடியம் யீல்ட், லோ யீல்ட் அப்படிங்கிறது ஸ்பிளிட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் கம்பைல்டு வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா முடியும் போது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து நம்ம கம்யூனிகேஷன் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு நமக்கு. நம்ம சினாப்ஸுக்குன்னு சர்க்கிள் ஆப் இருக்கு. முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி நம்ம சினாப்ஸை பத்தி தெரிஞ்சவங்க தான். ஸோ எல்லாருமே நீங்க சர்க்கிள் ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சர்க்கிள் ஆப்பை பத்தி தெரியலன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் வந்து நம்ம சர்க்கிள் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அது இன்ஸ்டாலேஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சர்க்கிள் ஆப்பை பத்தி பயப்பட வேண்டாம். அண்ட் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து 2 செப்பரேட் குரூப்ஸ் இருக்கும். ஃபார் நீட் பிஜி டார்கெட்டிங் 2026, டார்கெட்டிங் 2027. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ரிமைண்டர், நீங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எனி அப்டேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் பிட்வீன் யுவர் பியர்ஸ். ஸோ வந்து உங்க பியர் குரூப் டிஸ்கஷன் மட்டும்தான் இதுல இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து உங்க பியர்ஸோட தான் டிஸ்கஷன் பண்ணிக்கணும். அதை நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஏதாவது வந்து ஃபுல்லா நீங்க ஒரு சின்ன கொஸ்டின் டவுட் கேட்குறீங்க, ஒரு டாபிக் வந்து ரிப்பீட்டடாவே டவுட் கேட்போம். நீங்க ஏதாவது ஒரு காமனான ஃபேக்ட்ஸை ரிப்பீட்டடா டவுட் கேட்டுட்டே இருப்போம் நம்ம குரூப்ல. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க பியர் குரூப்புக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் மெயினா இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ நம்ம மெயின் கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஏதோ சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கு அப்படின்னா சர்க்கிள் ஆப்க்கு வந்துடணும். நம்ம சர்க்கிள் ஆப்ல தான் உங்களுக்கு த்ரூ அவுட் உங்க எக்ஸசைசஸ் எல்லாமே சர்க்கிள் ஆப்ல தான் இருக்க போகுது. சர்க்கிள் ஆப்ல டெய்லி நைட் 11 o'clock வந்து உங்களுக்கு ஒரு MCQ 60 MCQs லோட் ஆயிரும்.
அது வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளது. அரௌண்ட் அன்னைக்கு நைட் 11 to 12 உங்களுக்கு லோட் பண்ணிடுவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டே அதாவது 12ல இருந்து அடுத்த நாள் நைட் 12 வரையும் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த 35 மினிட்ஸ் கண்டிப்பா ஸ்பேர் பண்ணி அந்த 60 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த சொல்யூஷன் பண்ணிட்டு அந்த ஆன்சர் அதோட அந்த 60 கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து அந்த எண்ட் ஆஃப் தி சால்வ் பண்ணோடனே கிடைச்சிரும். ஸோ ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரிவைசிங். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி படிக்க போறீங்கல்ல நோட்ஸ், அதுவுமே வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ல தான் அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சர்க்கிள் ஆப்ல ஓஜின்னு ஒரு டேபிள் இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா டே 1 உங்களுக்கு என்ன படிக்கணும், டே 2 என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு டீடைல்டான நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் நீங்க படிச்சுக்கணும். ஸோ உள்ள ரெக்கார்டட் செஷன்ஸும் அதுல வந்து நீங்க எல்லாமே அதுல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஆப் உள்ளதான் இருக்கும். வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ங்கிறது உங்களுக்குள்ள டவுட் கிளாரிபிகேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷனுக்கு மட்டும்தான். இன்னொன்னு நீங்க உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்ல டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு டவுட் வந்து இப்ப ஏதோ ஒரு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிஎம் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, ரீசன் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதை நீங்க ஃபியூச்சரா எடுத்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சாட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அபிஷியல் ஸ்டடி ரிலேட்டட் டிஸ்கஷன்லாம் உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ல நீங்க அதுல வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நீங்க எப்பனாலுமே அந்த டவுட்டை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிசிடியோட ரீசெண்ட் வேல்யூ என்ன, எதுவும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுல டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அந்த போஸ்ட் கீழே நீங்க டவுட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்க கன்வீனியன்ட்டுக்காக. ஏன்னா எப்ப நீங்க கேஸ் வந்து திடீர்னு நீங்க நாளைக்கு ஒரு 4-5 இனிஷியலா இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு 6 months கழிச்சு நீங்க ஒரு மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும், என்ன ஜிசிடி என்ன அப்படிங்கும் போது அப்ப நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் அப்டேட் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுவே நம்ம சர்க்கிள் ஆப்ல ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஈஸியா வந்து பாத்துக்கலாம். ஸோ வந்து இதுல கிளியரா சொல்றது நமக்கு 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்னு சர்க்கிள் ஆப். சர்க்கிள் ஆப்ல உங்களுடைய டெய்லி எக்ஸசைஸ் இருக்கும், மந்த்லி உங்களுடைய வீடியோஸ் இருக்கும், வெபினார்ஸ் இருக்கும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம சர்க்கிள் ஆப் உள்ள இருக்கும். வாட்ஸ்அப் ஜஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்கஷன் பிட்வீன் யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வந்து டைம் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு பிரீஃப் ஓவர்வியூ தான். இனிஷியலா வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போவோம். ஏன்னா இப்பவே நீங்க ஒரு ஸ்பீடா போனீங்கன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த ஜேர்னி. ஏன்னா இது வந்து ஒரு 1 year, இது லாங் ப்ராசஸ். இன்னைக்கு உட்காந்து உங்களுக்கு 8 hours படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் ஒரு 300 days கழிச்சு உங்களால அந்த 8 hours ஸ்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகலாம். எங்க கூட படிங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். ஸோ வந்து இன்னைக்கு நமக்கு ஓரியன்டேஷன் வெபினார் இருக்க போது 4ல இருந்து 5th வரையும் உங்களுக்கு ஒன்லி அந்த நம்ம சொன்னோம்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ வந்து உங்களை டம்ப் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஓரியன்டேஷன் வெபினாரோட முடிச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் நம்ம Q&A செக்ஷன் இருக்கு, அப்ப வந்து நீங்க கேளுங்க. அண்ட் வந்து இப்ப 4ல இருந்து 5th வரையும் உங்களுக்கு டெய்லி அந்த ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் நம்ம சர்க்கிள் ஆப்ல வரும். நான் சொன்ன மாதிரி நைட் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டே இருக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் 35 minutes மட்டும்தான் ஸ்பேர் பண்ண போறீங்க. அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ இதுக்காக நீங்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ நீங்க ஒரு பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்கீங்க அப்படின்னா காலையில போறீங்க, ஒரு 8:30க்கு பிஹெச்சிக்கு நான் போயிடுவேன், ஒரு நான் 9 o'clock தான் ஓபி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அந்த மாதிரி டைமை கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தான் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேங்கிறதே கிடையாது. இல்ல நான் பிஹெச்சிக்கு போறேன், இல்ல என் ஒர்க்குக்கு நான் போறேன், அந்த பஸ் டிராவல் வந்து ஒரு 1/2 hour 40 minutes ஆகும்னா பஸ்ல உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்டடிங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இதை மட்டும் படிச்சா முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம த்ரூ அவுட் 1 year படிக்கணும். ஸோ வந்து நீங்க இதை வந்து ஒரு ரொட்டீனா செட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே நீங்க ஒரு டாப்பர்ஸுக்கும் மீடியோக்கர்ஸ்க்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்னு நினைக்கிறது தான். ஸோ வந்து நீங்க ஒரு ரொட்டீனா நான் வந்து நம்மளுடைய மெயின் மோட்டோவே உங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கொடுக்கறது தான். இந்த ரொட்டீன்ல நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் கிராக் தி நீட் பிஜி வெரி வெரி ஈஸிலி. ஸோ நம்ம ஜூலைல 2nd to 5th வந்து கொஸ்டின் செஷன் மட்டும் இருக்க போது.
அண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெபினார் வந்து சண்டே, இந்த டைம் வந்து ஒன் டே மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். இனிஷியலா நம்ம சொன்ன மாதிரி ஸ்லோவா போறதுக்காக சண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஒஜிஷியன் வந்து உங்களுக்கு லெக்சர் இருக்கும். அதனுடைய டவுட்ஸை அன்னைக்கே கேட்டு முடிச்சிருங்க. ஸோ ஃப்ரம் 6th ஜூலைலேருந்து உங்களுக்கு வீக்லி லைவ் வெபினார்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரம் மண்டே ஜூலை 7th உங்களுக்கு வந்து டெய்லி, இப்போ நீங்க இந்த 1 வீக் வந்து அந்த 35 minutes கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவீங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நீங்க டெய்லி என்னென்ன படிக்கணும், அந்த ரிமைனிங் 1.5 hour ஷெட்யூல் இருக்குல்ல, அதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிற நோட்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்லோவா போகலாம். டிராவல் வித் அஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வந்து நம்ம டெய்லி பிளான் பார்த்துட்டோம். ஸோ வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து 60 MCQs போட போறோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி 1 monthல 60 into 30 நீங்க 1800 MCQs சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்டே வந்து உங்களை ஆக்டிவாவும் லேர்ன் பண்ண வைப்போம், பாசிவாவும் லேர்ன் பண்ண வைப்போம். ஸோ 1800 MCQs ஒரு மந்த்லே 19 சப்ஜெக்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருப்பீங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1800 MCQs, 1800 ஹை yielding நீட் பாயிண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ். ஸோ வந்து நீங்க ரெப்படிட்டிவா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றது தான் நீட்டை பொறுத்தவரைக்கும் டார்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அனட்டமி எடுத்து நான் படிக்கிறேன், வந்து ஒரு பெல்விஸ் படிக்கிறேன், ஒரு வந்து ஃபெமரல் ட்ரையாங்கிள் படிக்கிறேன்னா நம்ம வந்து இன்னுமே வந்து ஒரு எக்ஸாம், ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு வந்து நீட்டை பொறுத்தவரையும் ஃபுல்லான ஒரு பேராகிராஃபை நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்க போது உங்க கண்ணு முன்னாடியே தான் ஆன்சர் இருக்க போகுது. யூ வாண்ட் டு ஜஸ்ட் ரூல் அவுட். உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, இதெல்லாம் ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சா போதும். ஸோ MCQ சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணு வந்து எது ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி எதெல்லாம் ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மட்டும்தான் உங்க முன்னாடியே ஆன்சர் இருக்க போது. ஜஸ்ட் வந்து அதனால நீங்க மெமரைஸ் பண்றதுங்கிறது தப்பு. ஸோ வந்து நம்ம வந்து யூஸ்வலா இப்ப நீங்க எப்படி படிப்போம், நம்ம இப்ப ஓஜிக்கு நான் 1 month ஒரு 20 days உட்காந்து நான் படிக்கிறேன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி அனட்டமியில் இப்போ ஃபெமரல் ட்ரையாங்கிள்னா நம்ம உட்காந்து மெமரைஸ் பண்ணிட்டு ஃபெமரல் ட்ரையாங்கிள் இந்த கண்டென்ட்ஸ் இருக்கு, இந்த இதில் இப்படி போகுது, வேன் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீட்டுக்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் அங்கே உட்காந்து எஸ்ஸே எழுத போறது இல்லை. ஃபெமரல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கொஸ்டின் வர போறது இல்லை. ஃபெமரல் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ் மீடியல் டு லேட்ரல் என்னதான் கேட்க போறாங்க. ஸோ அது வந்து முன்னாடியே அதுவும் இருக்க போகுது. ஸோ யூ ஜஸ்ட் ரூல் அவுட். ஸோ வந்து எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ நம்மளுடைய டார்கெட் இந்த 1800 ஃபேக்ட்ஸை வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து அந்த ஃபேக்ட்ஸ் ஹை yielding பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 monthல தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து மந்த்லி ஒரு ஜிடி நீங்க கண்டிப்பா எடுக்கணும். நிறைய பேர் வந்து ஜிடி எடுக்கிறதுக்கே பயப்படுவீங்க. ஏன்னா நான் வந்து படிச்சே முடிக்கல, நான் எப்படி ஒரு கிராண்ட் டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ற வந்து பெரிய தப்பு. நீங்க கிராண்ட் டெஸ்ட் நீங்க டாப்பர்ஸை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கிராண்ட் டெஸ்ட் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க 5 years படிச்சிருக்கீங்க இந்த சப்ஜெக்ட, உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் தெரிஞ்சிருக்கணும். நான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சாதான் அதை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஜிடிங்கிறது உங்களுடைய பேஸ் லைன் நாலேஜ். நீங்க இந்த லெவல்ல அந்த டேல இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு நம்ம அந்த நாலேஜ்ல இருந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டா முடிக்க உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 month எண்ட்ல நீங்க ஓஜி மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடில உங்களால ஓஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ செகண்ட் ஜிடி அடுத்த மந்த் இதுல பண்ணும்போது ஓஜி அண்ட் பீட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு மந்த்லி நமக்கு கிராண்ட் டெஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் லைன்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா முடிக்க உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். இல்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகல, குறையுது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பத்தல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஜிடியை வச்சுதான் உங்க பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க எதுவும் கொல்லப்படாதீங்க. நமக்கு ஒரு பேக்கப் டீம் இருக்காங்க. 25+ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் உங்களுக்காகவே வந்து எல்லா கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட்ல இருந்தும் உங்க கூடவே டிராவல் பண்றதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நம்ம டீம்ல இருந்து மந்த்லி உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஒரு கால் பண்ணுவாங்க. அந்த கால்ல நீங்க எந்த லெவல்ல எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நீங்க டெய்லி எத்தனை எம்சிக்யூஸ் என்னென்னைக்கெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த கிராண்ட் டெஸ்ட் எடுக்கல, இந்த லாஸ்ட் கிராண்ட் டெஸ்ட்ல உங்க ஸ்கோர் இவ்வளவு இருந்ததுன்னு
ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலா நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்குன்னு டெடிகேட்டடா கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எந்தெந்தெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம டீம் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணி நீங்க இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து நம்ம கொடுப்போம். தென் வந்து சப்ஜெக்ட் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டும் இருக்கும். இப்போ நீங்க டெய்லி வந்து 19 MCQs போடுறீங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி 1 மந்த்ல அந்த ஒரு நாள்ல வந்து நீங்க இந்த 60 கொஸ்டின்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. அன்னைக்கு வந்து ஃபுல் ஓஜி அந்த மந்த் என்ன படிச்சீங்கிறத அதோட ஒரு கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் எதை வச்சிருக்க போதுன்னா டெய்லி பண்ற 19 சப்ஜெக்ட்ஸோட MCQs இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து ஒரு கிராண்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை யீல்டிங் டாபிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ற மாதிரி இருக்க போது. ஸோ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றது பாசிவ் லேர்னிங். நீங்க ஒரு கொஸ்டினை தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரை மறக்காது. ஏன்னா இது நம்ம தப்பா பண்ணதுதான் நீங்க அதோட சொல்யூஷன் பார்க்கும்போது அதுதான் வந்து உங்களுக்கு நீட்ல நீங்க கரெக்டா பண்ணதை விட நம்ம தப்பா மிஸ்டேக் பண்ணதுதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மெமரியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் MCQs. Next slide. ஸோ வந்து டூஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்க கூட ஒரு 2 hours மட்டும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். உங்க 24 hours ஜஸ்ட் ஒரு 2 hours மட்டும் எங்க கூட ஸ்பேர் பண்ண போறீங்க. தட் இஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ வந்து டெய்லி நாங்க கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் MCQs கண்டிப்பா சால்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேற உங்களால அந்த மித்த நோட்ஸை படிக்க முடியலன்னா கூட ப்ராக்டிஸ் MCQs கண்டிப்பா சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு ½ கூட நம்மளால ஸ்பேர் பண்ண முடியும். எவ்வளவு டயர் எமர்ஜென்சியா இருந்தாலுமே இல்ல இன்னைக்கு எனக்கு முடியல நான் நாளைக்கு சேர்த்து அந்த கொஸ்டின்ஸை போட்டுக்கிறேன்னா கண்டிப்பா டுமாரோ நெவர் கம்ஸ். ஸோ அன்னைக்குடைய ப்ராக்டிஸ் MCQஸை கண்டிப்பா பண்ணிடுங்க. உங்களுக்கு MCQs ப்ரையாரிட்டியா இருக்கணும். நோட்ஸை படிக்கலன்னா கூட அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய MCQஸை வந்து கண்டிப்பா பண்ணிருங்க. அண்ட் அதோடைய சொல்யூஷன்ஸை அப்பவே பாத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே நீங்க நீட்டை பொறுத்தவரையும் 3 மிஸ்டேக் தான் நமக்கு நடக்கும். ஒண்ணு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. இன்னொன்னு வந்து நீங்க 2 ஆப்ஷனை நேரோ பண்ணிடுவீங்க. அந்த 2 ஆப்ஷன்ல எதுங்கிறது உங்களால சொல்ல முடியாது. மூணாவது என்னன்னா நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணேன். ஆனா வந்து எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிறது தான் நம்ம நீட்ல நீங்க ஃபேஸ் பண்ண இந்த 3 பிரச்சனையா இருக்கும். இந்த 3 பிரச்சனையும் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இல்ல. சோ அது எப்படி நடக்கும்? நீங்க 35 மினிட்ஸ்ல டெய்லி 60 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு நீட்ல 200 கொஸ்டின்ஸ் அந்த டைம்ல ஈஸியா முடிக்க முடியும். சோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைச்சிடும். செகண்ட் வந்து நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ்ல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா இந்த ரீசன் எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஃபேக்ட்ஸை வந்து தப்பாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பாவே கான்ஃபிடென்ட்டா பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரீன் வென்ஃபிளான் நான் 18 காஜ் நீடல்னு சொல்லி இப்ப நான் கிரீன் வென்ஃபிளானுடைய சைஸ் 18 காஜ் அப்படின்னு நான் ஒண்ணு இப்ப ஏதோ சம்வாட் நான் மெமரைஸ் பண்ணிருக்கேன்னா இதை கான்ஃபிடென்ட்டா இது கரெக்ட்னு நினைச்சுட்டுவாவே போட்டுட்டு இருப்போம். இதை சால்வ் பண்ணணும்னா அதோடைய சொல்யூஷனை அப்பவே பார்க்கணும். ஏன்னா நீங்க இதை வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஓகே நான் 60 கொஸ்டின் சால்வ் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டு அப்படிங்கிறதோட இருக்கக்கூடாது. அந்த சொல்யூஷன்ல ஏன்னா நம்ம வந்து சிலது கரெக்ட்னு நினைச்சு போட்டிருப்போம். ஆனா அது தப்பா இருக்கும். சோ அதுக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அந்த டிஸ்கஷனை அப்பவே அட் எண்ட் ஆஃப் தி அந்த டைம் பீரியட்ல பாத்துருங்க. மூணாவது நமக்கு வந்து அந்த கான்செப்ட்ல வந்து அந்த கான்செப்ட்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் குறையறனாலதான் 2 ஆப்ஷன்ல எதுன்னு சூஸ் பண்ண முடியாம போறது. அது நீங்க ரெப்படிட்டிவா இந்த மாதிரி ஹை யீல்டிங் ஃபேக்ட்ஸை படிச்சுட்டே இருக்கும்போது ஈஸியா நீங்க கெட் த்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த 3 டிஃபிகல்டிஸையும் நம்மளுடைய டெய்லி ப்ராக்டிஸ் MCQs உங்களுக்கு ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து எல்லா வெபினார்ஸையும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப வெபினார்லாம் இல்லை. நீங்க மித்த செஷன்ஸ் மாதிரி 13 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு உட்காந்து படிக்கணும், ஒரு 60 ஹவர்ஸ் ரெக்கார்டட் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நான் கொடுக்க போறது ரொம்ப ரொம்ப ஹை டாப் இருக்கிற கிறிஸ்பி பாயிண்ட்ஸ் ஒரு 1 hour
வாஸ் மேக்ஸிமம் ஒரு வீக்கெண்ட்ல. ஸோ கண்டிப்பா எல்லா வெபினார்ஸ், லைவ் வெபினார்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா லைவ் வெபினார்ஸ் அட்டன் பண்றது ரெக்கார்டட் இருக்கு நான் பாத்துக்கிறது வேற. உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். ஒரு 1 hour ஆவது ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்க உட்கார்ந்து உங்களுடைய பிஜிக்காக நீங்க உட்காரணும். ஸோ அந்த டெடிகேஷனை பில்ட் பண்றதுக்காக தான் அந்த லைவ் வெபினார். ஏன்னா ஏன் அதை கூட நாங்க ரெக்கார்டடா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வீக்லி நீங்க அப்பப்ப ரெக்கார்டட் பார்க்க போறீங்க. அதை வந்து நீங்க வந்து அந்த 1 hour வந்து லைவ் வெபினாரையும் நாங்க சண்டே ரெக்கார்டுன்னு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா அது லைவ் எதுக்காகன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஓகே இன்னைக்கு 4 o'clock ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 4 o'clock உட்காந்து அந்த பீரியட்ல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கணும். அந்த டெடிகேஷனுக்காக தான் நம்ம லைவ் வெபினார் வச்சிருக்கிறது. ஸோ லைவ் வெபினார் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஷன்ஸ். நம்ம வாட்ஸ்அப் குரூப் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல உங்க பியர்ஸ் எல்லாம் வந்து ஆர்வமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணும். உங்களுக்கு அந்த கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த குரூப்ல போட்டா என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷனை ஓவர் கம் பண்ணி குரூப் டிஸ்கஷன்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தென் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் வந்து நான் சொன்ன மாதிரி நடக்கும். நாங்களே எங்க சைட்ல இருந்து உங்களை ஆக்டிவா வாட்ச் பண்ணி நீங்க என்னைக்கு டெஸ்ட் எடுக்கல, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, லாஸ்ட் ஜிடில உங்க ஸ்கோர் என்ன, இந்த ஜிடில உங்க ஸ்கோர் என்னங்கிறத முதற்கொண்டு நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ தென் த லாஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீச் அவுட் இஃப் யூ ஆர் ஆஃப் ட்ராக். அதாவது நீங்க நாட் ஒன்லி ஸ்டடி இஷ்யூஸ் இல்ல எனக்கு முடியல, நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சினாப்ஸோட மோட்டோ என்னன்னா வி ஆர் யுவர் ஃபெல்லோ டாக்டர்ஸ், வி ஆர் ஜஸ்ட் யுவர் சீனியர்ஸ் அண்ட் யுவர் கொலீக்ஸ். ஸோ வந்து ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் அஸ். ஸோ வந்து ஏதோ ஒரு இஷ்யூ, அது உங்க பர்சனல் இஷ்யூவா கூட இருக்கலாம். இல்ல எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி. ஸோ வந்து எந்த உங்க ட்ராக்ல இருந்து நீங்க டீலினியேட் ஆனீங்கன்னாலே நீங்க வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு நம்ம சினாப்ஸ் கம்யூனிட்டிக்கு டெடிகேட்டடா ஒரு டாக்டர் கன்சல்டன்ட் இருக்காங்க, டாக்டர் நந்தினி, ஜெனரல் மெடிசன். அவங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஆஃப் ட்ராக்கா இருக்கீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து நீங்க நம்ம கம்யூனிட்டி மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸை நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து நாட் ஒன்லி யுவர் ஸ்டடி ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்ல எனக்கு ஏதோ சம்வாட் எனக்கு வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டா இருக்கு ஏதோ அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாலுமே அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டெடிகேட்டடா இருக்கோம். ஸோ ஆக்டிவா உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூனா ஜஸ்ட் லெட் அஸ் நோ, we will sort out, we will discuss with you. Next. ஸோ வந்து டோஸ் பார்த்துட்டோம். டோன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி டோன்ட் ஸ்கிப் ப்ராக்டிஸ். ஒரு மேக்சிமம் 1 day ஓகே என்னால முடியல அப்படின்னு மேக்சிமம் 1 day வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து டெய்லி ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து பாசிவா லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம தாட் என்னன்னா நீங்க 19 சப்ஜெக்ட்ஸ் நான் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட் கிடையாது. நீங்க நான்லாம் பாத்தீங்கன்னா நான் இஎன்டி படிக்கல, ரேடியாலஜி படிக்கல, இதெல்லாம் நான் படிச்சதே கிடையாது. தனியா ஒரு புக்குன்னு எடுத்து வச்சு நோட்ஸ்லாம் நான் படிச்சதே கிடையாது. ஆனா வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இப்ப நீங்க டெய்லி உங்க பிராக்டிஸ்ல வந்து இஎன்டி கொஸ்டின் கவர் ஆயிரும். ஸோ வந்து ஹை ஈல்டிங் டாபிக்ஸ் நீங்க ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருப்பீங்கும் போது உங்களுக்கு தனியா ஒரு சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கலன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட டவுட்ஸை வந்து உங்க பியர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன டவுட்ஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் ஹீமோகுளோபின் மைல்டு அனிமியா எவ்வளோ, மாடரேட் அனிமியா எவ்வளோ, அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு புக்லேயே இருக்க போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் உங்க பியர்ஸ்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபேக்கல்ட்டியையோ டீமையோ ரீச் பண்ணாதீங்க. நாங்க உங்க குரூப்ல ஆக்டிவா பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு மேஜர் ஏதோ ஒரு இஷ்யூனா கண்டிப்பா we will discuss. அது இல்லாம எல்லா சின்ன சின்ன டவுட் எல்லாம் எடுத்துட்டு ரிப்பீட்டடா கொண்டு வராதீங்க. ஏன்னா இது வந்து இது வந்து மித்தவங்களை டைவர்ட் பண்ணிரும். நீங்க உங்களுடைய டவுட்டை வச்சுட்டு நீங்க மித்தவங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கவங்கள நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது நம்ம சொல்றது. ஸோ அண்ட் ஆல்சோ டோன்ட் இக்னோர் தி செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நாங்க வந்து டெய்லி உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஹை ஹீல்டிங்ல வந்து 30% வெபினார்ஸா இருக்க போது ரிமைனிங் வந்து உங்களுக்கு டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற அந்த பிடிஎஃப்ல எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அந்த பிடிஎஃப் அன்னைக்கு முடிச்சிடணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணதே வந்து மேக்ஸிமம் 2 hours per day. ஸோ அதுல வந்து ஒரு 30 minutes கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. ரிமைனிங் 1.5 hours வந்து இந்த ஹை ஹீல்டிங் டாபிக்ஸை நீங்க படிப்பீங்க.
slide. ஸோ அண்ட் வந்து அடிஷ்னல் சப்போர்ட் நம்ம வந்து டெக்னிக்கல் நாட் ஓன்லி எஜுகேஷனல் சப்போர்ட், உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் அண்ட் யுவர் ட்ராக்கிங். சொன்ன மாதிரி நீங்க வந்து டெய்லி என்னென்ன பண்ண போறீங்க, என்ன உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் லிட்டரலி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், உங்களுடைய டீச்சர், ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து இப்ப வந்து ரொம்ப வெளியில வந்தனாலதான் இப்ப வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அந்த கைடன்ஸ் இல்ல. ஸ்லோ நம்ம காலேஜ் வர ஸோ நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். ஸோ நீங்க எல்லாமே அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க. அது எல்லாமே நாங்க சீரியஸா எடுத்துட்டு எல்லாருடைய ஃபீட்பேக் ஃபார்மையும் இண்டிவிஜுவலா படிச்சோம். உங்களுடைய பிரச்சனை என்னென்னங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து மோட்டிவேஷன் அண்ட் ட்ராக்கிங். எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, முக்காவாசி பேர் வந்து நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு அவுட் ஆஃப் ட்ராக் போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ என்னை வந்து திருப்பி கொண்டு வாங்க, எனக்கு வந்து அப்பப்போ என்கிட்ட கேளுங்க, நான் படிக்கல, நான் 3 நாள் கொஸ்டின் சால்வ் பண்ணல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஏன் கொஸ்டின் சால்வ் பண்ணலன்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நாங்க பண்ண போறோம். நீங்க ஒரு 3 நாள் கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் போடலன்னா 4th டே நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஏன் வந்து நீங்க சால்வ் பண்றது இல்லை அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த மோட்டிவேஷன் அண்ட் ட்ராக்கிங் கம்ப்ளீட்டா இருக்கும். உங்க ஜிடில வந்து ஒரு ஜிடி நீங்க எடுக்கல, இல்ல உங்க ஜிடில வந்து ஸ்கோர்ஸ் வந்து ட்ராப் ஆகுதுன்னா அதை வந்து ஏன் கம்மியாகுதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஜிடில நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் அண்ட் ட்ராக்கிங் உங்களுக்கு வந்து பர்சனலி இண்டிவிஜுவலைஸ்டா த்ரூ அவுட் இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் வந்து ஏஐ அண்ட் எஃபிஷியன்சி செஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏஐ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளவோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பிளாட்ஃபார்மையும் எப்படி உங்க ஸ்டடிக்கு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுங்கிற மாதிரி சின்ன சின்ன வெபினார்ஸ் இருக்கும். எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்குன்னா அதை நீங்க ஏஐல வந்து ஈஸியா ஃப்ளோ சார்ட்டா கொண்டு வந்துக்கலாம். இல்ல அந்த மெமரைஸ் பண்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபிளாஷ் கார்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு நல்ல லெக்சர் இருக்குன்னா ஏஐ யூஸ் பண்ணி அதை நோட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் ஏஐ யூஸ் பண்ணி என்னென்னலாம் எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா கொண்டு வரலாமோ அது எல்லாத்தையுமே அதுக்கான செஷன்ஸும் உங்களுக்கு சின்ன சின்ன செஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரீம் காலேஜ் மேப்பிங் இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா எட்ஜ் தான். நீங்க வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு டெர்மட்டாலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எம்எம்சியோ ஸ்டான்லியோ இல்ல ஈவன் ஓகே ஆல் இந்தியால எடுத்தாலும் சரி, நான் சொல்றது ஒரு எம்எம்சி ஸ்டான்லில இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்க ட்ரீம் பிரான்ச்ல இருக்கிற ஒரு ஆளோட கனெக்ட் பண்ணுவோம் அப்பப்போ. நீங்க வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யாராவது டெர்மட்டாலஜி இன்ட்ரெஸ்டட் பர்டிகுலர்லி டு டூ இன் எம்எம்சி ஆர் ஸ்டான்லின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. எப்படி இருக்கும் லைஃப், எம்எம்சில பிஜி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஸோ வந்து பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா உங்க லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜ் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ரதர் தான் ஓகே எனக்கு மெடிசன் எடுக்கணும், எம்எம்சில எடுக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க வந்து அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இன்னும் டைரக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து உங்க கோல்ல வந்து நாங்க நச் பண்ணிட்டே இருப்போம். நீங்க வந்து டேர்ம் எடுக்கணும் அப்படிங்க வச்சுட்டீங்கன்னா ஸோ கன்சிஸ்டண்டா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மீன்ஸ்ல உங்களுக்கு அப்பப்போ உங்களை போக் பண்ணிட்டே இருப்போம். ஓகே உங்க கோல் இங்க இருக்க, நீங்க இருக்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்க கான்ஸ்டன்ட் ட்ராக்ல இருக்கீங்களானாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ நாங்க கேட்கறதெல்லாம் ஜஸ்ட் spend 2 hours with us daily throughout this journey. அவ்வளவுதான். நீங்க ஈஸியா உங்க ட்ரீம் பிரான்ச்சை ஈஸியா போய் அட்டைன் பண்ணிடுவீங்க. ஸோ நம்மளுடைய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 to 2 yearsல நீங்க ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 60 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா 15,000 MCQs அதுவும் நீட் ஸ்டைல் MCQs சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ 1 year நீங்க 15,000 MCQs போடும்போது நமக்கு நீட்ல கேட்க போறதுங்கிறது ஒரு 200 MCQs தான். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த 15,000 நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணும்போது
ஒரு 200 MCQஸ்ல உங்களுக்கு ஒரு 150 இருந்தாலே உங்களுடைய ட்ரீம் பிரான்ச் ட்ரீம் காலேஜ்ல கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ வந்து இந்த 15,000ல ஒரு 150ங்கிறது ஒரு 1% கூட உங்களுக்கு வராது. அவ்வளவுதான் ஒரு சின்ன கான்செப்ட். நிறைய படிக்க இருக்குன்னு யோசிக்காதீங்க. டெய்லி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். 60 கொஸ்டின்ஸ் ஹை ஈல்டிங் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ங்கிறது ஒரு கியூமுலேட்டிவா வரும்போது ஒரு 15,000 கொஸ்டின்ஸா வரப்போகுது. இந்த 15,000 கொஸ்டின்ஸ்ல ஒரு 1% ஒரு 150 கொஸ்டின் உங்களுக்கு நீட்ல தெரிஞ்சாலே உங்களுடைய ட்ரீம் பிரான்ச்சை நீங்க ஈஸியா அட்டைன் பண்ணிடுவீங்க. தட் டூ ஒரு உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இருக்க போகுது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய விஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சப்ஜெக்ட்ல இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது அண்ட் ஆல்சோ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க போகுது. ஸோ வந்து இது நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது ஓஜி அண்ட் பீட்ஸ் எதுக்காகன்னா மோஸ்ட்லி நம்மளோட டீம்ல இருக்கிற எல்லாருமே சர்வீஸ் டாக்டர்ஸ் இப்ப சர்வீஸ்ல ஜாயின் பண்ணவங்க அண்ட் லாஸ்ட் இயர் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணவங்க தான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு போரிங்கா ஒரு SPM அந்த மாதிரி இல்லாம இப்ப ஆக்டிவா நம்ம பாக்குறது ஓஜி பீடியாட்ரிக்ஸ். இதுதான் நம்ம ப்ராக்டிஸ்ல பாக்குறது. இன்ஃபேன்ட் கேர் ஒரு நீங்க வந்து ஒரு நியூ பார்ன் டெலிவரி பார்ப்பீங்க, அப்கார் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ஏஎன்சி சொல்லவே வேண்டாம். பிஹெச்ல இருந்தாலே நம்ம ஏஎன்சி எல்லா கைட்லைன்ஸுமே அங்கங்க ஃப்ளோ சார்ட்ல ஒட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்லோவா போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு, ஏன்னா நாங்களும் நீங்க ஃபேஸ் பண்ண எல்லா ஸ்ட்ரகிள்ஸையுமே கோ த்ரூ பண்ணி வந்தவங்க தான். ஸோ எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் 1 இயர் வந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறது எப்படி இருக்கும், ஃபுல்லா உட்காந்துட்டு படிக்கிறது எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம டீம்ல 25+ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் உங்களை மாதிரி ஒரு சினாரியோல இருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் எல்லாமே நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வந்து டிராவல் வித் அஸ் அந்த நீட் PG கிளியர் பண்ணி செக்யூர் யுவர் ட்ரீம் பிரான்ச் அட் யுவர் ட்ரீம் காலேஜ். So let's begin this journey with full force. Stick to the plan, trust the process and show up daily. We will do the rest. ஸோ இவ்வளோதான் நம்ம மோட்டோ. நீங்க வந்து கன்சிஸ்டண்டா எங்க கூட இருங்க. இந்த ப்ராசஸ்ல த்ரூ அவுட் தி ப்ராசஸ் டெய்லி நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை மட்டும் டெடிகேட்டடா கொடுங்க. நாங்க என்ன பண்றோம் சொல்றோமோ அதை மட்டும் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் கன்சிஸ்டண்டா எங்க கூட 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு போறதே தெரியாது. நீங்க ஆல்ரெடி வந்து ஈஸியா நெக்ஸ்ட் நீட் வந்துடும், ரிவிஷன் பண்ணிட்டு நீட் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆல்சோ வந்து நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி ரிப்பீட்டடா எங்க கூட இருங்க. That's all we need. So வந்து உங்க Q&A sections, let's discuss. Hi sir, thank you so much for the session. Hi guys, now we have our Synapse coordinator here, technical support and also our NEET PG coordinator. So ரெண்டு பேர் இருக்காங்க and they will give you a short thing after your discussion க்கு அப்புறம் இது ஒரு சின்ன கன்சைஸ்ல what are we going to doன்றத at the end of the session சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் யுவர் டவுட்ஸ். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்னன்னு யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஹியர். உங்களோட Q&A chat பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸ் போடுங்க. Every questions will be answered. So yeah sir, we'll go with that. So yeah, I think so the coordinator can ask the question. Questions? First question, will there be revision session before NEET? Definitely. ஏன்னா நம்ம வந்து நீங்க பாசிவாவும் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா
ஜிடிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, சொல்யூஷன்ஸும் பார்க்க போறீங்க. அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி ரிவிஷன்ஸும் வந்து உங்களுக்கு பேசிக் ரிவிஷன்ஸா இருக்கும். நம்ம ஷெட்யூல் பிளானே வந்து உங்களுக்கு ரிவிஷனோட சேர்ந்து தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்டில் பேஸ்ல உங்களுக்கு ரிவிஷனும் இருக்கும். Okay, will or only regular videos or webinars, sir? அது Regular. can't get them, ma'am. Regular videos and webinars. Second, அது ஒரு half கட் பண்ணிருக்கேன். ஓகே அது ஒரு கண்டினியூஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். will there be a revision session before NEET or only regular videos and webinars? ஓகே. ஸோ யா நம்ம வந்து நம்ம ஷெட்யூல் படியே வந்து உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கான ஷெட்யூலும் இருக்கும். கன்சர்ன்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்துருவாங்க. Okay, how to overcome loss of home and fear? I think so. This will be, yeah, kandipa like it will be covered in the motivation sessions. Don't worry. So அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு we will let you know. We will let you guys know. Don't worry. We'll help you in every aspect. So is there notes material can be downloaded as PDF or only in app notes? That technical team will answer, I think. I think they are saying that it can be downloaded. So no, need not worry. Weekly or monthly schedule? Yeah, it will be given actually. The schedule will be shared. So everything official thing will be shared in our Circle app. So yeah. Monthly grand test, can we see where we stand among those who attend the test? Obviously, guys. So Kandipa leaderboard will be there. So where you are performing, how you are there, everything will be, it will be a motivation. So we will be providing the list. Yes, live webinars will be recorded. Yes, and it will be uploaded in our Circle app. But the main reason for live webinars is to maintain the consistency. So please don't prefer recorded videos. Only in case of emergencies you can do. See, நாங்க இது கொண்டு வந்ததே only to maintain consistency. So please be consistent with us. See, 1 hour படிக்கிறதுனால மட்டும் you are not going to take the seat. You have to be consistent with us. நான் வந்து ஒரு வாரத்துல 3 நாள் தான் படிச்சேன், 2 நாள் படிக்கலன்னா கூட you are inconsistent. So kindly be consistent with us. Any other question, guys? Any other question? And just fingers in the chat box. Forgetting even the basic things. See, this is where Sir told that your revision is going to help. So, நீங்க வந்து இது வரைக்கும் I think so you would not have done your grand test. Many grand tests கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. So you just go and start with the grand test. Trust us, guys, because when even every one of us started, everyone had the same thing. எல்லாருக்குமே அந்த பேசிக் திங்ஸ் மறந்து போறது, படிச்சவன மறந்து போறது, ஒரு வாரம் கழிச்சு மறந்து போறது, இது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல தான் your revisions will help. So we'll plan accordingly. Don't worry. So don't worry. நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு யோசிக்காதீங்க. Just be with us. ஸோ நம்ம சொல்றது நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரொம்ப வந்து லிமிட்டடா இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ரிவிஷன் உங்களுக்கு இன்னைக்கு சீக்கிரம் நோட்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க வெல் வர்ஸ்டா இருக்கிற டாபிக்கா இருக்கு. நான் சீக்கிரம் எனக்கு 1.5 hour தேவைப்படல, நீங்க half an hourலயே படிச்சிட்டீங்கன்னா ரிமைனிங் 1 hour don't search and study new facts, just revise what you studied earlier. நம்ம நீட்டை பொறுத்தவரையும் ரிவிஷன் those who revised a lot succeeded. ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன்னா நீங்க வந்து புது கான்செப்ட் வந்து பார்த்துட்டு போகும்போது நீங்க அப்படியே ஒரு இது மாதிரி தான் போகும். இதை மறந்துட்டு புதுசு படிச்சுட்டே போவீங்க. ஆனா நம்ம நீட்டுக்கு அது தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு 3 hours இருக்குன்னா 1 hour மெட்டீரியலை நீங்க அந்த ரிமைனிங் 2 hours ரிவைஸ் தான் பண்ணணும். 3 hours நீங்க புதுசு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பா மறந்துதான் போகும். ஸோ நீங்க கேட்டீங்கல்ல எல்லாமே நான் மறந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து ரிவிஷன் இல்லாததுதான். ஸோ வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற டைம் 25% நியூ ஸ்டடிங்க, ரிமைனிங் 70% வந்து ரிவிஷன். அப்படிதான் நீங்க வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். Any other doubts, ma'am? Can we be prepared for NEET 27 to join? Can we?
The thing is, இப்போ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு மட்டும், இந்த 2.5 மந்த்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஷெட்யூல்லாம் ஒரே மாதிரி இருக்க போகுது. அதுவும் வந்து உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 26 பேட்ச் தனியா போயிருவீங்க, 27 பேட்ச் தனியா போயிருவீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு சிலபஸ் வந்து ஓவர்லேப் ஆகாது. என்டையர்லி நீங்க 2 பேரும் தனித்தனியா தான் டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணதே வந்து அந்த இப்போ இந்த எம்ஆர்பியில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை இப்போ நீங்க ஒரு முடிச்சுட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் நான் பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா யூ கோ ஃபார் 2027 பிளான். நோ டெய்லி ப்ராக்டிஸ் வந்து அட் ஸ்ட்ரெச்ல பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. 15 மினிட்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ 60 கொஷின்ஸ் நம்ம அதுக்கு தான். ஏன்னா இது ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா எல்லாருமே இதை வந்து எப்படி இதை முடிக்க முடியுமாங்கிற உங்க டவுட்னால தான் நீங்க இந்த கொஷின் கேட்குறீங்க. இந்த 35 மினிட்ஸ்ல நீங்க 60 கொஷின்ஸை முடிக்கணும். அப்படின்னா தான் வந்து நீட்ல அந்த டைம்ல அந்த கொஷின்ஸை முடிச்சு உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும், தெரியாத கொஷின்ஸை யோசிச்சு பண்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியாது. நீங்க ஒன்ஸ் இஃப் யூ லாக்ட் இன் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தட் செட் அண்ட் தென் ஒன்லி யுவர் ஆன்சர்ஸ் வில் கம். Should we follow our previous notes or strictly follow your notes? ஆக்சுவலி நம்மளுடைய பிளானே வந்து யூ ஜஸ்ட் கம் வித் அஸ். உங்களுக்கு வந்து ஓல்ட் நோட்ஸ் நியூ நோட்ஸ் அப்படின்னு இருக்க போறது இல்லை. சப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் தான். நம்ம மட்டும் ஒன்றும் ஒரு புதுசா ஒரு அனிமியாவோட டெஃபினேஷன், புதுசா ஒரு பெல்னோபாசிட்டிஸ், புதுசா ஒரு எஸ்டிடி கலர் கோடட் கிட்னு கொடுக்க போறது இல்லை. சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்னாதான் இருக்க போகுது. ஸோ வந்து இந்த நோட்ஸ் அந்த நோட்ஸுங்கிறதுல நோட்ஸ்ல ஒரு கண்டென்ட்டும் சேஞ்ச் இருக்க போறது இல்லை. என்ன ஹை யீல்டிங் ஃபேக்ட்ஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. If the classes you provide enough, sir, for preparation, should we get to know much more? Preparing for the first time, I don't know. Okay, இதுதான் நான் சொல்றது. நீங்க கேக்குறீங்க எனஃபா, எனக்கு இது போதுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அட்லீஸ்ட் இது கூட என்னால பண்ண முடியாதுங்கிறவங்க இதாவது பண்ணுங்கன்னு சொல்றோம். இல்ல இதை நான் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் ரிமைனிங் இருக்க டைம்ல அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு வந்து ஒரு மோர் தேன் 2 hours படிக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ரிமைனிங் ஒரு 3 hours இருக்கு அப்படின்னா யூ ரிவைஸ். புக்ஸ் அவைலபிள். அதான் நம்ம சொன்ன மாதிரி டெய்லி கொடுக்குற நோட்ஸை கம்பைல் பண்ணி இனிஷியலா உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஓஜி கம்ப்ளீட் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு ஓஜிக்குன்னு தனியா ஒரு நோட்ஸ், ஹை யீல்டிங், மீடியம் யீல்டிங், ஸோ அந்த செக்ரிகேட் பண்ணி ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். Any other questions யாருக்காவது இருந்ததுன்னா chat boxல போடுங்க. We will close the session as soon as possible. Forgot to say Happy Doctors Day to all. Yeah, Happy Doctors Day all. எல்லாருக்கும் once again happy Doctors Day and also all the best. இந்த Doctors Dayல ஸ்டார்ட் பண்ணி definitely உங்க ட்ரீம் branch at your dream collegeல கிடைக்கிறதுக்கு best wishes. Just travel with us. We will keep on pushing you. நீங்க வேற எக்ஸ்ட்ரா ஏஜ் எதுவும் போகணும்னாலும் நீங்க பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் நாங்க சொல்றதையாவது பண்ணுங்க. நாங்க சொல்றதை கண்டிப்பா பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணுங்க. அப்படியும் டைம் இருந்துச்சுன்னா இதை படிங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து நமக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம டாக்டர்ஸ்க்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவன் ஏதோ படிச்சுட்டு இருக்கானே அது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கும். ஆனா அந்த கியூரியாசிட்டி நீட்டுக்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்து ரிவிஷன், அந்த நீங்க ஒரு கான்செப்ட்னா இதுதான் அப்படிங்கிறதுல நீங்க கரெக்டா அடிச்சா போதும். உனக்கு தெரியலன்னா கூட இது கிடையாது. ஸோ நீங்க சொல்ற கான்செப்ட்ல கரெக்டா இருந்தாதான் உங்களால நீட் வந்து ஈஸியா கெட் த்ரூ பண்ண முடியும். So I think we will tomorrow. ஸோ நாளையுடைய ஃபர்ஸ்ட் நாங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 1 week உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். சண்டே லைவ் வெபினார் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் மண்டேல இருந்து உங்களுக்கு வந்து டெய்லி படிக்க வேண்டிய நோட்ஸும் வரப்போகுது. ஸோ இப்போ நாளையில இருந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி ஒரு ட்ரையல் பண்ணுங்க. கண்டிப்பா கொடுங்க. உங்களால எவ்வளவு கொஸ்டின் முடியுதுன்னு பாருங்க. அதுதான் உங்களுடைய கெப்பாபிலிட்டி. 35 மினிட்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேஸ் லைன் நமக்கு தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்கலேட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம பேஸ் லைனே தெரியாம இருக்கிறது தான் நம்மளுடைய மேஜர் மிஸ்டேக்கே. ஸோ வந்து சர்க்கிள் ஆப்பை பத்தி கேட்டிருக்கீங்க. நம்ம சர்க்கிள் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி எந்தெந்த ஃபோல்டர்ஸ்ல என்னென்ன இருக்கும், எப்படி டவுட்ஸ் கேட்கணும்னு ஒரு டீடைல்டு வீடியோ ஹவு டு யூஸ் சர்க்கிள் ஆப் உங்களுக்கு நம்ம குரூப்ஸ்ல ஷேர் பண்றோம். அதை பாருங்க. அதுக்கு மேல எதுவும் டவுட்ஸ்னா we will connect to your technical team. We will
I think we will close this session. Okay, ma'am. Yeah, daily MCQs will be available forever ன்னு கேட்டிருக்கீங்க. எஸ், டெய்லி MCQs வந்து எல்லாமே இப்போ OG அப்படின்னா day 1 என்ன MCQ, day 1 what notes to be studied அப்படிங்கிறது எப்பயுமே உங்க சர்க்கிள் ஆப்குள்ள இருக்கும். நீங்க எப்ப வேணா அதை எடுத்து பார்த்துக்கலாம். Target time for completing full portion we will update shortly. நமக்கு இப்போதைக்கு 3 months உங்களுக்கு வந்து ஸ்லோ பை ஸ்லோவா போங்க. இப்பவே வந்து ரொம்ப அப்ப என்ன பண்ண போகுது 26 நீட்ல நான் என்ன பண்ண போறேன், நீங்க அப்படியே எங்க கூட கன்சிஸ்டன்டா வாங்க. உங்க கூட 25+ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கும், எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும். வேலை பார்த்து படிச்சவங்களும் இருக்கிறாங்க, ஃபுல்லா உட்காந்து படிச்சவங்களும் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரியும் டீம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்க இருக்கீங்களோ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கான பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். How to download Circle app in iOS கேட்டிருக்கீங்க. We will update you shortly. iOS-க்கும் Circle app support ஆகும். So there is no need to worry. We will update regarding the technical இது வந்து உங்களுக்கு we will update you soon. Okay. Once again, happy Doctors Day. All the best for your future. So வந்து ஜஸ்ட் எங்க கூட டிராவல் பண்ணுங்க. this 1 year or 2 year எங்க சொல்றதை மட்டும் படிங்க. மோர் தேன் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோன்றதை படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீம் பிரான்ச் அட் யுவர் ட்ரீம் காலேஜ் கண்டிப்பா கிடைச்சிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.